வணக்கம் நண்பர்களே. இது பாருங்கள், இது பூசை மரம் தான் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் பூசை மரம் வச்சுருக்கோம். ஆனால் அந்த பூசை மரத்தில் பாருங்கள், இலையெல்லாம் தெரியுதுங்களா? ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இது கொடியும் இல்லை கிளையும் இல்லை, திடீர்னு ஒரு செடி மாரி. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள், தெரியுதுங்களா? இதே கிளையில் வேறு தழை தெரியுதுங்களா? வேறு செடி தழை. இது பாருங்க, பூசை இலை தெரியுதுங்களா? பூசை இலை தெரியுது பாருங்க, இந்த இலை தெரியுது பாருங்க. ஓகேங்களா? கொடியும் இல்லை, வேரும் இல்லை, தனியாக அந்த மரத்துலேயே வருது. இது என்னன்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதனா மருத்துவத்துக்கு தேவைப்படுதா பாருங்கள். புரியுதுங்களா? இதுலேயும் பூ பூக்க போகுது. புரியுதுங்களா? நல்லா ஒத்து பாருங்கள், இதுலேயும் பூ பூக்க போகுது. அது பாருங்க, பூசை மரம் தெரியுதுங்களா? அதேமாரி நிறைய இடத்துல கலையாக மேலே எல்லா இடத்துலையும் இருக்குது. அது என்னன்னே எனக்கே தெரியல. நல்லா உத்து பாருங்கள். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த தண்டு இடத்துல அது பாருங்க, அந்த இடத்துல தான் கண்டாக இருக்கா. அதே ஊர் பாருங்க, அது வருங்க, அதே தான் மரத்தில் அது மேலே இருக்குது. கொஞ்சம் யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். மருத்துவத்துக்கு தேவைப்படுமா, இல்லை இதில் இன்னத்தான் பூசை மரம் முதிர்வுகளால் வரதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கே.